கொண்டு போய் வச்சுட்டே வரமா ஒரு வேஸ்ட் ஒன்று எடுத்துட்டு வா. இங்கே இருக்குதான் வா, நீ அப்படியே நல்ல வேஸ்ட்டுக்கு போயிடுவ. வேகமாக தொடக்கலாம் அவ்வளோதான். அதுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. வேகமாக தொட. போயிட்டு வந்துட்டு எல்லா கிரீஸ் நிப்பிளுக்கும் கிரீஸ் அடிக்கணும்டா கோவில். இப்போ 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லா வண்டிக்கும் கிரீஸ் அடிக்கணும். ஜேசிபி தவிர எதுக்காச்சும் இப்போ டிராக்டர் கிரீஸ் அடிச்சுமா ஒரு வாரமா? ஒரு நாளைக்கு வரான், 3 நாளைக்கு வரமாட்டேங்கிறான். கேட்டால் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, பீஸ் கொண்டு போகணும், அது இதுன்னு ஏதோ ஒரு காரணம். இதில் வேற கோகுலை பற்றி தான் கோகுல் ஃபேன்ஸ் ஃபார்ம்னு வேற ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி என்னத்த சாதிச்சு விட்டாரா தெரியல. அன்னைக்கு அடிச்சு நீ எல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டு எல்லாம் வெறும் வேப்பந்தாலே வண்டியில் போட்டுட்டு வந்துட்ட. யார் ஓட்டினா வேப்பந்தாலைகள் போகுது? சுஜித் அவன் வரவே இல்லை. 3 நாள் ஆகுது அவன் வேலைக்கு வந்து. லோடு போல்ட் இருக்குதான்னு பாரு கோகுல. லோடு போல்ட்டு கட் ஆகாது இருக்குதான்னு பாரு. இருக்குதா? சரி எடு போகலாம். ஒரு அரை வெயில் தான் ஓட்டணும்னாரு, ஓட்டிட்டு வந்துடலாம். இருக்கும்டா இருக்கும். ஏதாவது ஸ்டேரிங் விடுறதா என்னமா கீர் ஃப்ரீயா தானே இருக்கு. கிளச்சு நல்லா அழுத்தி போடு. நல்லா அழுத்த போட்டால் இது வந்து சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸ். அப்படியே பூ மாதிரி விழுவோம். எப்படியே பூ மாதிரி விழுவோம். போடுறான் என்னமோ பழைய கைலாங்கடை வண்டி கழட்டி போடுற மாதிரி கீர் போட்டுட்டு இருக்கிறோம். ஃப்ரீயாக போடுறது விட்டுட்டு. என் பையன் ஸ்கூல் வேணுமால இடிச்சிடாத. அன்னைக்கு 5 கலப்பை ஓட்டிட்டு வந்தோம்ல, ஓட்டிட்டு சண்டை வந்துருச்சுன்னு வந்துட்டோம்ல. அங்கே தான் அந்த வெயில் தான், அதுக்கு கீழே வெயில். போலாம் 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 போலாம். நீ வண்டி ஓட்டுறது எல்லாரும் பார்த்து கண்ணு வைக்கிறாங்கடா கோவில். பஸ்ஸு எலுமிச்சு பழம் வாங்கினா ஒன்றை கண்ணு வைக்கிறாங்களா, நீ என் வண்டி ஓட்டுறதுனால கண்ணு வைக்கிறான்னு தெரில. எலுமிச்சு பழம் வாங்கி சுற்றி போடணும்டா முதல்ல. எல்லாரும் என் வண்டியே குறுன்னு பார்க்குறாங்கடா நம்மளையே. அப்படியே மானம் மழை வர்ற மாதிரி இருக்கிறதுனால அப்படியே பார்த்தா அப்படியே பச்சை பசேர்னு தெரியுறான் கோவில். இப்படியே அந்த காலனி மேலேயே போயிடலாம். காலனி மேலே போனாதான் எனக்கும் இது கொஞ்சம் வசதியா இருக்கும். ஏப்பா பஸ் வந்துட்டா அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி 2 கையில பிடிச்சிட்டு ஓட்டுறே ஸ்டேரிங்க. அடடா பார்த்தீங்களா ப்ரோ, நம்ம கோவில் வந்து வண்டியெல்லாம் வருதுன்னு சொல்லி ஓரங்கட்டி நின்றுட்டாரு. சேஃப்டி அவேர்னஸ். அதனால் வந்து யாராச்சும் புதுசாக ஓடுறீங்கன்னா நல்ல பையனாக ஓரங்கட்டி நிறுத்திக்காங்க. வண்டியெலாம் 1 நிமிஷத்தில் போயிடும். அப்புறமேட்டு நீங்கள் கட் பண்ணிக்காங்க. அவசரப்பட்டு திரும்புறங்கிற பேரில் திரும்பாதீங்க.
எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. அதனால கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்காங்க சார். அப்படியே ஒரு செகண்டில் எப்படி திருப்பதாக இருப்பார். அப்படியே வட்டை அடிக்கிறது என்ன, யூ டர்ன் போடுறது என்ன, மாஸ்க் காட்டுறாரு எங்கால். வேற நம்ம பங்கு வேற ஓடுதான்னு தெரில. இவ்வளோ கிட்டே நிறுத்தக்கூடாது கோகுல. இன்னும் கொஞ்சம் எட்ட நிறுத்தணும். காசு தரண்டாப்பா, அட்ராப்பா அக்கௌண்டா காசாங்கிறான்பா. இதுக்குன்னா ஒரு நாளைக்கு உங்களை பழி வாங்கிட்டு போகணும்டா. நம்மள ஒரு 1000 ரூபாய் எழி. வளைய எடுக்காத. இந்த கோவில் அவனுக்கு கூட அந்த ஏற்பாடு கூட 500 எடுத்து 500 கொடு. போதுமில்ல உனக்கு அப்படி நீ எல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிற. எது சுண்டலாகிறது இப்போ டீசலுக்கே நான் அங்கே போயிட்டு வந்தேன் மத்தியானம். அதுலேயும் பாரு கம்மி அடிக்கிற டீசலை கொண்டே போடுவேன். நாங்களே 2 மணி நேரம் வருமானம் மத்தியானம் தரேன். மறுபடி தரேன். பைப்பிள்ளைக்கு சுண்டலம் வந்து காசு வேணுமா, நாளைக்கு நாளைக்கு கொடுக்கணும். 3 நாளாக கேட்டு தரேன். இது இதெல்லாம் இப்படி 1.5 விட இன்னும் தூரமாக போடு. பைப்பு எட்டும். இவ்வளோ தூரம் கிட்ட போடாது. போ. என்னடா இது நேரத்து ஒன்று தான் அப்படியே போதும். ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ. ஏற்கனவே நான் சின்ன வயசில் இந்த பங்கில் தான் கல்லை உடச்சிட்டேன் ஓரமாக வந்து. அதனால் வந்து அப்பயே 2000 ரூபா வாங்கிட்டாங்க. இப்போலாம் 5000 ரூபா கேட்பாங்க வாங்கிக்கோ சார். அதனால் நீ ரொம்ப கிட்டே நிற்காத. அதே மாதிரி டீசல் அடிக்கும் போது அதுக்குள்ளே கிடக்கிற ஃபில்டரை எடுக்காத. கம்மியாக அடிக்க மொல்ல அடிக்க போட்டுன்னு சொல்லு. ஏன்னா பங்கில் ஊறப்பட்ட டஸ்ட் வருது. போலாம். போகல அங்கே போய் அந்த ஏரி தலைவில் போய் வந்துடலாம். உக்கால வேலையை வேற காலையில் 6 மணிக்கு வந்து எனக்கு பார் ஓட்டி விடுங்கடா அப்படின்னாரு. ரொட்டாட்டர் ஓட்ட போகிறதே மணி 10 மணிக்கு போகிறோம். களி ஊற்றுவார். என்னடா கோகுல இப்போ சல்லுன்னு புழக்க போகிறான் சந்துக்குள்ளே போகுது. அப்புறமேட்டு பெரிய வண்டிக்காரனால தான் தப்பு, சின்ன வண்டிக்காரெலாம் கரெக்டாக தான் போனான்னு ரூல்ஸ் பேசுவாங்க. பண்ணுறதெல்லாம் சின்ன வண்டிக்காரர் தான் தப்பு பண்ணுறாங்க. கடைசியில் யார் மாட்டுவாங்கன்னா பெரிய வண்டிக்காரர் தான் வந்து தப்பான்னு மாட்டுவாங்கன்னு வச்சுக்காவ. இதுலேயே பெத்தாம்பி ரோட்டில் கட் பண்ணிக்கா. இண்டிகேட்டர் போட்டியா? நாம யார் 1 கிலோமீட்டருக்கு அந்தானே இண்டிகேட்டர் போடுற ஆளுங்களாச்சா? இதில் தான் இது மாதிரி ரோட்டில் போனோம்னா வண்டி ஓட்டுற ஆசையாக போயிடும்டா. ஆனால் ஒரு சில பேர் வண்டி வச்சுக்கிறீங்களா வந்து காட்டு சைடு இருக்கிறீங்களா இதே மாதிரி ரோட்டில் தான்டாப்பா ஓட்டுறாங்க. ஏரி வேலை போட்டாங்களா எடுக்கிறப்பா. நாட்டுக்கு முக்கியமான ஒர்க்கு இடகோவில். அதுக்காடி கேர் நோட்டில் பண்ணி விட்டுரு. நீ ஆள் எப்படி அடக்கட்டு கொஞ்சம் தூரம் போனால் ரோடு ஏறிக்கலாம்டா. ரோடு ஏறியாச்சு. இப்போ போ சல்லுன்னு போ. நம்ம ஒரு சைடுக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகி போயிருந்தாடே. உனக்கு கியர் விழுவோம். பெரிய லைலாண்ட் வண்டி திறப்புறான். இப்போ எங்கே ஏறி திருப்பிட்டு இருக்கிறான் பாருங்க. பைப்பு இந்தானவா. இப்படி வாடா.
பைப்பு சென்ட்ரல் விட்டு ஓட்டுற அளவுக்கு ட்ரைனிங் ஆயிட்டானோ. டேய் இப்படி ஓரமா போ, அரை வயலு தான். ரிவர்ஸ் போட்டுக்கா. இல்ல அதெல்லாம் இது இல்ல, உள்ள அழுத்தி ஓட்டு. அறிவே என்ன கியர் இருக்குது, என்ன கியர் இருக்குது? ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. கொஞ்சம் கமெண்ட் வந்துருக்குது புதுசாக, அதெல்லாம் பார்க்க போகிறோம். தர்சன் பிக்கேன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, கோகுல் வந்து எந்தெந்த டிராக்டர் ப்ரோ ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஓட்ட மாட்டேங்கிறேங்க சொல்கிறாரு அப்படின்னா, எதில் ப்ரோ அந்த ஆம்பு கலப்பு ஓட்டும் போது வந்து 4 வீல் டிரைவ் மட்டும்தான் வேணுங்கிறான். ஆம்பு கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பு ஓட்டும் போது நான் அந்த 515 ஓட்ட மாட்டேங்கிறான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 4 வீல் டிரைவ் வந்து லிவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாலும் ரிவர் போகும், வண்டி போகும். ஆனால் இது வந்து 2 வீல் டிரைவுங்கிறதுனால கொஞ்சம் டெப்த்து கரெக்டாக கொடுக்காத விட்டுட்டோம்னா, லிவர் மேலே கையை வைக்காத விட்டுட்டோம்னா வண்டி அனத்தம், முன்னாடி வீல் விட்டு சுத்தம். அதுக்கோசரம் வந்து அவன் எனக்கு 4 வீல் டிரைவ் தான் வேணும்னு சொல்கிறான். அதெல்லாம் கொஞ்சம் நாளாக சரியாக போயிடும் ப்ரோ. கொஞ்சம் இன்னுமே வந்து அவங்ககிட்ட 4 வீல் டிரைவ் கம்மியாக கொடுத்து பழக்க வேண்டியதான் ப்ரோ. அப்புறம் விஷ்ணுகுமார்னு ஒருத்தர் கேட்டுருக்கிறாரு. அவர் என்ன கேட்டுருக்கிறாருன்னா, ப்ரோ க்ளோஸ் தட் டோர். லோடிங் ஓட்டும் போது 585 வந்து டோரை க்ளோஸ் பண்ணி ஓட்டுங்க ப்ரோ, அப்போ தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் தெரியும் அப்படிங்கிறாரு. ஓகே ப்ரோ, நீங்கள் அவர் பேர் என்னன்னா விஷ்ணுகுமார், அவர் சொல்கிறதெல்லாம் ஓகே ப்ரோ. அது என்ன ஒரு ட்ராபேக்னா, டோர் க்ளோஸ் பண்ணிலாம் ஓட்டலாம் ப்ரோ. நாங்கள் மேக்ஸிமம் பேசுகிறது வந்து ஓப்பன் டோருக்கு தான் ப்ரோ பேசுவோம். ஏன்னா ஓட்டுறதே லோடிங் வந்து லோ பட்ஜெட் வாடகை தான். அதனால் வந்து ஒன்லி வந்து ஓப்பன் டோர் தான் பேசணும்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து க்ளோசிங் டோர் போட்டால் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இதனால தான் அந்த க்ளோசிங் டோர் வீடியோ போடலன்னு வச்சுக்காங்களேன். ஓப்பன் டோர் மட்டும்தான். லோக்கல் டோருக்கு மினிமம் 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறதுனால அது க்ளோசிங் டோர் ப்ரோ இல்லை ப்ரோ. அடுத்து சிவா ஃபோட்டோன்னு போட்டிருக்கிறாரு. நம்ம வீடியோலாம் ஓரளவுக்கு அவருக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்கிறாரு. ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்தது அவர் பேர் என்னன்னு தெரியல, ஐடி பேர் என்னன்னு தெரியல ப்ரோ. பவர் டில்லர் வந்து அதை ஸ்க்ரீன் வால்பேப்பராக வச்சுருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, மகேந்திரா டிராக்டர் ஏன் ப்ரோ 4 வீல் டிரைவ் வந்து ரோடு ரன்னிங்க்கு ஆகாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதை பற்றி நான் ஒரு வீடியோவிலே ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ப்ரோ. மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்காங்க. அது வந்து 4 வீல் டிரைவ் ஆகாது ப்ரோ. இதே 2 வீல் டிரைவ் 585 இருந்தால் கம்பல்சரி ஆகும். அதனால் வந்து 4 வீல் டிரைவ் வேண்டாம். அதை பற்றி பார்க்கணும்னா அந்த வீடியோ போய் கிளியராக பாருங்கள். அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம் ப்ரோ. அப்புறம் சக்திவேலு 5721 ஒருத்தர் கமெண்ட் கேட்டுருக்கிறாரு. என்ன கேட்டுருக்கிறாருன்னா, மகேந்திரா 585 4 வீல் டிரைவ் பற்றி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அது உங்களுக்கு நானே இப்போ தான் கேட்டால் வந்துட்டு இருக்கிறேன். ஃபுல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு A to Z அந்த வண்டியை பற்றி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்தது அவர் பேர் என்னன்னு தெரில ப்ரோ. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இப்போ ட்ராக்டரில் ரொட்டேட்டர் ஓட்டுறோம்ல, அது சென்ட்ரை மேலே மாட்டுறோம்ல, அது வந்து பால் வந்து ரொம்ப உழண்டு போச்சு ப்ரோ, அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, பாலுக்கு இப்போ மேலே ஒரு கவர் மாதிரி கொடுத்துக்கிறாங்கல்ல, பால் ஆட்டுனா ஆடுதில்ல, அதை ரேத்தில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பால் ஆடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை 1 இன்ச்சு அந்த அவுட்டரை அறுத்துவிட்டு கிட்ட நெருக்கி விட்டு வெல்டு வச்சு கொடுத்துருவாரு. வெல்டு வச்சு கொடுத்துட்டாருன்னா வச்சுக்காங்க, பால் வந்து இன்னொரு 6 மாதம் ரன் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் ஒரு சின்ன சின்ன, அதனால் எதுவுமே ஆகாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ்னு வச்சுக்காங்களேன். அது ஏன்னா அந்த கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து
வெல்டிங் பட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்கள வந்து பாலுக்கு மேலே இருக்கிற அந்த கவரை லைட்டாக ஒரு அரைஞ்சு கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டையும் கிட்ட நெருக்கி விட்டு ஃபுல்லாக வெல்டு வச்சு விட்டுருவாருன்னு வச்சுக்காங்களேன். நம்மளதே இந்த நோவா சீரீஸில் அதை தான் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ப்ரோ என்ன கேட்டுக்கிறாருன்னா வருண்குமார் பிஎஸ்சின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா ப்ரோ ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எந்த கம்பெனி ஆயில் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. மேக்ஸிமம் 1540 யூஸ் பண்ணுங்க ப்ரோ, அது நல்லாயிருக்கும். 2040 வந்து பழைய மாடலு, அது வேண்டாம். இன்றைக்கி இது ட்ரெண்டிங்க்கு 1540. இப்போ கம்பெனிலே நீங்கள் வாங்கி ஊற்றுறீங்கன்னா பேர் மட்டும்தான் கம்பெனி பேர் இருக்கும். ஆனால் ஆயிலோட கிரேடெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே கிரேடு தான் 1540. என்ன ஒரு மைனூர்கிட்ட ஏதாச்சும் அவங்களுக்கு ஒருத்தரம் ஆல்ட்ரு பண்ணி கொடுப்பாங்க, மித்தபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் எந்த ஆயில் மாற்றினீங்கனாலும் சரி 1540 மாற்றுங்க. கேஸ்ட்ரால் ஊற்றலாம், உங்களுக்கு எது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குதோ அது மாதிரி ஊற்றிக்கலாம் ப்ரோ. எந்த ஆயில் ஊற்றினீங்கனாலும் கரெக்டான அவருக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ப்ரோ. அடுத்த நண்பர் தான் ஜெக ஜூரியான்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. இப்போ வந்து நோவா வண்டிக்கு வந்து ஆயில் சர்வீஸ் வந்து ஜேசிபி டைப்பில் ஆயில் சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அதுதான் ப்ரோ. அடிக்கடிக்கு வால்வு செக் பண்ணாதீங்க, ஆயில் மட்டும் பிடிக்கிட்டு ஊற்றுங்க. இல்லை ப்ரோ நான் ஒரு சர்வீஸ் தவறாத வால்வு செக்அப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 8 சீக்கிரம் வேலை வச்சிடும் ப்ரோ. இன்ஜினில் வந்து வால்வு சவுண்டு வருதுன்னா வந்து இன்ஜினில் எப்படி சவுண்டு வரும்னா ஒரு குடுன்னு ஒரு சவுண்டு வரும். அது வந்தால் தான் வால்வு லூஸுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நீங்கள் சூப்பராக இழுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா வால்வு வந்து உள்ளே வந்து சீக்கிரம் காடி விழுந்து போயிடும். அப்புறம் இன்ஜின் சீக்கிரம் ஒரு 10,000 நேரத்தில் இன்ஜின் பிரித்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. அப்புறம் ராமுன்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா ப்ரோ ஆயில் சர்வீஸ் 250 மணி நேரத்தில் கழித்து மாற்றுவோம், அப்படி மாற்றினா ஏதாச்சும் தப்பாகுமா அப்படின்றது. ப்ரோ 300 to 400 மணி நேரத்தில் மாற்றலாம் ப்ரோ. 400க்கு மேலே தான் ப்ரோ விடக்கூடாது. 250 மணி நேரத்தில் நீங்கள் மாற்றுறீங்கன்னா இன்ஜின் அருமையாக லைஃப் இருக்கும் ப்ரோ. அதை பற்றி நீங்கள் ஃபீலே பண்ண தேவையில்ல. இதை வந்து கன்டினியூ பண்ணுங்கள். 250லேயே ஓட்டுங்க, உங்களுக்கு இன்ஜின் லைஃப் லாங் வேலை வைக்காது ப்ரோ. நான் கேரண்டியாக சொல்லுவேன். அதே மாதிரி 250 மணி நேரத்தில் ஆயில் மாற்றுறேன், ஒவ்வொரு ஐட்டமும் வால்வு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வால்வு கம்பல்சரி செக் பண்ணாதீங்க. வால்வு செக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் இன்ஜின் வால்வு வீக் ஆகி போயிடும். வால்வில் சவுண்டு வந்தால் மட்டும் செக் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வண்டியெல்லாம் மேக்ஸிமம் வால்வு கம்ப்ளைண்ட்டே வர்றதில்ல. அதனால் வந்து ஏதோ வருஷத்தில் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். அதுவும் வந்து வண்டியில் சவுண்ட் வந்தால், இப்போ இந்த வண்டி எடுத்து நான் 10-13 வருஷம் ஆகுது ப்ரோ, இன்னும் இது வரல நான் வால்வு செக் பண்ண கிடையாது. அதனால் வந்து மேக்ஸிமம் வால்வு செக் பண்ணாதீங்க. வண்டியில் வந்து வால்வு சவுண்டு வந்தால் மட்டும் பண்ணுங்கள். அப்புறமேட்டு நோவா வண்டியில் ஏன் சார் ப்ரோ பீப் சவுண்டு வருது அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது இந்த வண்டியில் வந்து ஏன் பீப் சவுண்டு கேட்குதுங்கிறீங்க. இந்த வண்டியில் வந்து மொத்தம் வந்து 2 வகையாக பீப் சவுண்டு வரும் ப்ரோ. 3 வகையாக வரும். வண்டியில் ஏதாவது ஒயரிங் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஐட்டம் பீப் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறமேட்டு டீசல் வந்து 10 லிட்டருக்கு உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பீப் சவுண்டு கொடுக்கும். அப்புறம் இன்னொரு சவுண்டு எதுக்குன்னா வந்து ஆயில் சர்வீஸ் 400 மணி நேரம் ஓடிருச்சுன்னா ஆயில் சர்வீஸுக்கு பீப் சவுண்டு வரும் ப்ரோ. அதனால் இதுக்கொசரம் இந்த பீப் சவுண்டு 3 இந்த வண்டியில் ஒரு அட்வான்டேஜாக கொடுத்துருக்குறாங்க அப்பயே 2013லேயே. அடுத்தது பல்சர் ராகுல்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. நீங்கள் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அப்படிங்கிறது 350 to 400 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் கம்பல்சரி நான் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிடுவோம் ப்ரோ. இந்த ஐட்டம் தான் வண்டிக்கு ஒரு 50 மணி நேரம் ஓடி இருக்கு, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. மித்தபடிக்கு வந்து 350 to 400 மணி நேரம் பண்ணால் வண்டி இன்ஜினுக்கு நீண்ட ஆயில் காலத்தை எதிர்பார்ப்போம். அடுத்தது எஸ்காட் எக்ஸ்போலர்னு ஒரு நம்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஆயில் ஃபில்டர் மாற்றும் போது ப்ரோ ஒரு செகண்ட் நம்பர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருக்காருன்னா என்ன எக்ஸ்காட் எக்ஸ்போலர் ஒரு ஐடியிலேருந்து கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாரு, ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணும் போது ப்ரோ ஆயிலை வந்து ஃபில்டரில் நிறையா ஃபில் பண்ணி அப்புறமேட்டு மாற்றுங்க ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான். இப்போ வர வண்டிக்கெலாம் அதெல்லாம் ஃபில் பண்ணி தான் மாற்றணுமே இல்லை ப்ரோ. ஒரு செகண்டு, அதாவது நம்ம கையில் 2-3 செகண்ட் போடுற டைமுக்குள்ளே பம்போட ப்ரெஷர் அதிகங்கிறதுனால உடனே போய் ஃபில்டர் ஃபில் பண்ணி உடனே வந்துடும் ப்ரோ. அதனால் வந்து ஃபில் பண்ணி தான் போடணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஓல்டு டெக்னாலஜி ப்ரோ. இன்றைக்கெல்லாம் எவ்வளோ அட்வான்ஸ் வந்துடுச்சு. அதனாலலாம் வண்டிக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஒரு செகண்டில் ஆயில் ஏறிக்கும் ப்ரோ ஃபில்டருக்கு. அதனால் இப்படியும் பண்ணலாம். உங்கள் மன திருப்தி வேணால் அது மாதிரி பண்ணிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ராஜேந்தர்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்கிறாரு, ஹைட்ராலிக் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ நேரம் பண்ணலாம் சுராஜ் வண்டிக்கு அப்படிங்கிற.
ப்ரோ சுராஜ் வண்டின்னு இல்லை, எல்லா வண்டியுமே வந்து இன்றைக்கி வந்து ஆயில் பிரேக் பவர் ஸ்டேரிங் வண்டிக்கெலாம் மினிமம் 1500 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் வந்து ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு 800 700 இந்த சம்திங் தான் வரும். ஒரு கம்பெனி ஒரு 100 தான் முன்ன பண்ண மாறும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 1500 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு கம்பல்சரி மாற்றிக்காங்க. மாற்றிட்டிங்கன்னா கிஸ்ட்னு எது வந்தாலும் அதுக்கு இழுத்து போய் அடைச்சிக்கும். கீர் பாக்ஸ் சுத்தமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 1500 மணி நேரத்தில் ஒரு ஐட்டம் ஃபில்ட்ரு மாற்றிக்காங்க. ஒன்றும் பெருசாக உங்களுக்கு செலவாக போகிறதில்ல. ஒரு 1500 மணி நேரத்தில் ஃபில்ட்ரு மாற்றிக்காங்க. 2000 மணி நேரத்தில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் கம்பல்சரி பண்ணிக்காங்க. கீர் பாக்ஸ் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வேலை வைக்காது, அடித்து சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் கம்பல்சரி நீங்கள் வந்து கியர் பாக்ஸ் ஆயில் செக் பண்ணிகிட்டே இருங்க ப்ரோ. இப்போ உழவு ஓட்டுறீங்களா இருந்தால் அந்த ஆயில் செக் பண்ண தேவையில்ல. இதே வந்து நீங்கள் ரோடு ரன்னிங் நான் அதிகம் ஓட்டுவேன், டெய்லர் யூஸ் அதிகம் ஓட்டுறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒரு ஐட்டம் வந்து ஹைட்ராலிக் ஆயில் செக் பண்ணிக்காங்க. முன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்னு தனியாக ஆயில் கொடுத்துருந்தான். அதனால் தூக்கலைன்னா உடனே ஆயில் ஊற்றிக்குவோம். ஆனால் இப்போ வர வண்டிக்கெலாம் அப்படி இல்லை. ஓட்டுக்கா 40 லிட்டர் ஆயில் கொடுத்துருவான். நீங்கள் பொட்டி தூக்கும் போது பொட்டியை பம்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா ஆயில் கொஞ்சம் தானே போகுது, இது என்ன தாய் போயிருதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் கிரவுண்டில் இருக்கிற ஆயிலெல்லாம் சுத்தமாக போயிருன்னு வச்சுக்காங்களேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோட் ரன்னிங் ஓட்டுறவங்க நீங்கள் ஹைட்ராலிக்கே ஆயில் செக் பண்ணிக்காங்க. இது ரொம்ப நல்லது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. அது மாதிரி ஆயில் குறைஞ்சி போச்சுனாவே பேரிங் கிறங்கெல்லாம் புஷ் ஐட்டம்லாம் அரைக்கி சீக்கிரம் கிரவுண்ட் வேலை வச்சிடும். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் கியர் பாக்ஸ் ஹைட்ராலிக் எதுவுமே கம்ப்ளைண்ட் வைக்காது. அடுத்தது வசந்தகுமார்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. அவரும் அதே தான் கேட்டுக்கிறாரு. என்ன கேட்டுக்கிறாரு, நோவா ட்ராக்டரில் சவுண்டு ஏன் ப்ரோ வருது? அதே தான் முன்ன சொன்ன ரீசனே தான் ப்ரோ, பார்த்துக்கோங்க. அடுத்தது என்பிகே ஆகாஷ்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ப்ரோ ரொட்டேட்டரில் என்ன கியரில் ஓட்டினா நல்லாயிருக்கும்? ரொட்டேட்டரில் சின்ன வண்டியாக இருந்தால் லோ ஃபஸ்ட்டு தான் ப்ரோ பெஸ்ட்டு. ஹையர் ஹெச்பியாக இருந்தால் லோ செகண்டு லோ தேர்டு. அதனால் இதில் ஓட்டுங்க, மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். ஆனால் அது உங்கள் ஏரியாவில் போட்டிக்கெல்லாம் எப்படி ஓட்டுறீங்கன்னு தெரில. எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக போகிறீங்களோ அந்தளவுக்கு டெப்த்து கிடைக்கும். எந்த அளவுக்கு வேகமாக பறந்து ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மேலே சுரண்டிக்கிட்டு தான் வரும். உண்மையான ரீசன் இதுதான். இல்லை ப்ரோ நான் லோ 3ல் போகிறேன், எனக்கு 10,000 கலப்பு தான் டெப்த்துனா கண்டிப்பாக இருக்காது, நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்லோவாக போகிறீங்களோ அந்தளவுக்கு தான் ரொட்டேட்டர் இறங்கி வெட்டுன்னு வச்சுக்காங்களா. அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து சபரின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. ரொட்டேட்டர் வந்து 400 மணி நேரம் ஓட்டிப்பேன் ப்ரோ, ஆனால் லோடு போல்ட்டே கட் ஆகலை அப்படிங்கிறாரு. அது வந்து உங்களுடைய லக்கு ப்ரோ. நல்லா மண்ணு காடாக ஓட்டுவீங்க, கல் இல்லாத காடாக ஓட்டுவீங்க, பெரிய கல்லாக இருக்காது. அதனால் கட் ஆகாத வரலாம் நல்லது தான் ப்ரோ. அதனால் வந்து இன்ஜினுக்கு ப்ராப்ளம் அதுக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை ப்ரோ. லோடு போல்ட்டு 2 போல்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்களா 1 போல்ட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள். 2 போல்ட்டு ரொட்டேட்டர் ஜாயினில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் 1 போல்ட்டை கழட்டிடுங்க. லோடு போல்ட்டு பொறுத்தவரையில் 1 போல்ட்டு தான் இருக்கணும். 2 போல்ட்டு போட்டு ஓட்டினீங்கன்னா ரொட்டேட்டரோட கியர் பாக்ஸ், செயின் டிரைவு இல்லை கியர் டிரைவ் இதுக்கு தான் சேதாரம் அதிகம் ப்ரோ. அடுத்து ராஜேஷ்னு ஒரு நம்பர் கேட்டுக்கிறாரு. ப்ரோ ஓல்டு டிராக்டர் வச்சுருக்கிறீங்களே, அதாவது நம்மளது பைசன் பை ஓல்டு டிராக்டர் வச்சுக்கிறீங்களே, அது வந்து பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணுதா ப்ரோன்னு கேட்குறீங்க. நோ ப்ரோ, அப்படிலாம் இல்லை. 2010 வந்து மஹேந்திரா கம்பெனி வந்து பைசன் பை ஆயில் பிரேக் அண்ட் பவர் ஸ்டாரிங் விட்டுட்டோம். அதனால் நான் வந்து 11 எடுத்தேன் ப்ரோ. வண்டி எடுக்கும் போதே பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் தான் ப்ரோ எடுத்தேன். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ நம்ம வண்டி பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் மாற்றினா எவ்வளோ ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரோ அந்த வண்டிக்கு நீங்கள் பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் மாற்றுறதுக்கு அந்த வண்டியை கொடுத்துட்டு வேறு வண்டி எடுத்துக்கலாம். உண்மை சொல்ல போனால் இன்றைக்கி அப்படி தான். ஒரு பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் ஒரு வண்டி கிட்ட ஏற்றினோம்னா குறைஞ்சது 70-80,000 ரூபாய் ஆகும். ஏற்றி நானே தான் வச்சுக்குவேன். வண்டி ஜென்மத்துக்கு விற்க மாட்டேன்னா அவ்வளோ பணம் செலவு பண்ணுறது ஒர்த்து ப்ரோ. இல்லைனா நீங்கள் கொடுத்துட்டு பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் வண்டியை எடுத்துக்கலாம். அதே அந்த பணத்தை சேர்த்து போட்டிங்கன்னாவே வண்டி இன்னும் நல்ல வண்டியாக தெளிவான வண்டியாக பார்த்து எடுத்துக்கலாம் ப்ரோ. அதனால் நம்மளது வந்து வண்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனிலே வந்தது பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக். அதனால் அதை பற்றி கவலை இல்லை ப்ரோ. அடுத்தது அப்புறம் மறுபடியும் அந்த சபரின்னு தான் இன்னொரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, வாய்ப்பில்லை ராஜா, எங்கள் ஊர்லலாம் வந்து நான் 50 HP சோனாலிகா டிராக்டருக்கே வந்து 36 பிளேடு தாங்க போட்டிருக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து அமௌண்ட்டே வராது, இதுக்கு காசு கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு. அது உங்கள் ஊரை பொறுத்து தான் ப்ரோ.
பரவாயில்ல கன்னியூ பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு தான் காசு வருதுன்னா அப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்காங்க. அப்புறம் நம்ம நட்டதுக்காக ஓட்ட முடியும். இப்போ 42 பிளேடு நாங்கள் 1300 ஓட்டுறோம். இதே ஒரு சில நண்பர்கள் என்னங்கிறாங்க 42 பிளேடு வெறும் 700 800 ஓட்டுற ஏரியாலாம் இன்னும் இருக்குது ப்ரோ. அதனால் வந்து எது கட்டுப்படி ஆகுமோ அதுதான் ஓட்ட முடியும். சொல்கிறேன் என்ன, எதை வேணாலும் சொல்லலாம். அதனால் வந்து உங்களுக்கு எது கட்டுப்படி ஆகுதோ அதை ஓட்டுங்க ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது செல்லதூரம்னு ஒரு ப்ரோ கேட்டுருக்கிறாரு, நாங்கள் 300 மணி நேரத்தில் ஆயில் மாத்திரம் ப்ரோ, ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? 300 மணி நேரம் ஆயில் மாத்திரங்கன்னா அது வந்து அருமையான பாலிசி ப்ரோ. அதனால் வந்து தயவுசெய்து அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள், இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கும். வால்வு செக்அப் மட்டும் 300 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஹெட்டு வீக் ஆகி போயிருன்னு வச்சுக்காங்களேன். ஒரு நம்பர்கள் கேட்டிருந்தாரு, என்ன கேட்டிருக்காருன்னா யுகா சுப்பிரமணியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ 19 வருஷமாக டிராக்டர் வச்சுக்கிறேங்கிறீங்க, ஆனால் வந்து சர்பஞ்சை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ப்ரோ சர்பஞ்சுக்கும் பூமி புத்திராவுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை ப்ரோ, புரிஞ்சுக்காங்க ப்ரோ. அது சர்பஞ்சுன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த பானட் ஒன்று ஆல்ட்ரு பண்ணி விட்டான், அதை விட்டா அப்புறம் கீர் வந்து பார்த்தீங்கன்னா கீர் டாப் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி விட்டான். அப்புறமேட்டு சர்பஞ்சில் 595 ஒரு முக்கியமான ஒரு வண்டி ஒன்று விட்டான் டர்போ இன்ஜின் பண்ணி. இவ்வளோ தான் ப்ரோ அந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் வண்டி சூப்பராக இருந்துச்சு, லைட்டு நல்லா லுக்காக இருக்கும், டர்போ இன்ஜினாக இருந்துச்சு. கீர் பாக்ஸ் கொஞ்சம் அந்த கீர் டாப் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி விட்டுருந்தான். இப்போ வர வண்டியிலையும் அதே தான் விட்றான், ஆனால் டர்போ தூக்கிட்டான். மித்தபடி எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. அந்த வண்டி வச்சுருந்தாலும் நல்லது தான். அந்த வண்டி வச்சுருந்தா யார்கிட்டையும் வாங்க முடியாது 595 டர்போ, ஏன்னா கொடுக்க மாட்டாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் அதை கொடுக்க மாட்டாங்க. அதனால் அருமையான வண்டி ப்ரோ. எனக்கு அந்த மூஞ்சி வந்து லைட்டு கூறாகிறது அந்த வண்டி மாடலுக்கு பிடிக்கல, அதனால தான் நான் அந்த வண்டி எடுக்கல. அப்போ வந்து அந்த வண்டி எடுக்கிறதுக்கு வர நான் பூமி புத்ரா 595 MKM மாடல் எடுத்தேன். MKM மாடலும் அதே மாதிரி 2013 ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரோ. சரி 14 ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நார்மல் பூமி புத்ரா தான் வந்துச்சு. இவ்வளோதான் ரீசன். அடுத்தது PS கேமிங்னு ஒரு ப்ரோ, அவர் வந்து வளைச்சி ப்ரோ பைசன் பை XP ப்ளஸ் பற்றி நான் கேட்குறேன், ஆனால் நீங்கள் வந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு. ப்ரோ பைசன் பை XP ப்ளஸ் வந்து 47 HP ப்ரோ பூமி புத்ரா. அதில் வந்து 2 வேரியன்ட் கிடைக்குது, டூயல் கிளச்சும் கிடைக்குது, சிங்கிள் கிளச்சும் கிடைக்குது. எடுத்தீங்கலாம் ஓரளவு வண்டி நல்லா தான் இருக்குது, பிக்கப் அருமையாக இருக்குதுங்கிறாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. நானே அந்த வண்டி தான் இந்த யுவோ சீரிஸ் முன்னாடி அதை தான் சூஸ் பண்ணேன். ஆனால் எங்களுக்கு 4 வீல் டிரைவ் வேணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்கோசரம் தான் நாங்கள் வந்து அந்த XP மாடலை கை விட்டுட்டு 4 வீல் டிரைவ் யுவோ மாடலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. இவ்வளோதான் ப்ரோ. XP மாடல் எடுங்க, சூப்பராக இருக்கும், நல்ல வண்டி எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது 47 HP ஹார்ஸ் பவர் நல்லா இருக்கும் ப்ரோ. அடுத்தது வேற என்ன கேட்டிருக்கிறாங்க, ஏன்னா மோகம் நிக்கானா என்னமோ ஒரு பேர், அது பேர் எனக்கு புரியல. என்ன ரொட்டேட்டர் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. என்ன ரொட்டேட்டர் பெஸ்ட்டாக இருக்கும்னு எப்படி சொல்கிறது, அந்தந்த ஏரியாவுக்கு பொறுத்த வரலாம் ப்ரோ. இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட்டர் மாஸ் காட்டுது, ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ரொட்டேட்டரு சத்தியமான நம்பர் 1 இருக்குதுங்கிறாங்க ப்ரோ. அதனால் வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மண்ணுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் விரும்புகிறாங்க. அதனால் உங்கள் ஏரியாவுக்கு என்ன ரொட்டேட்டர் அதிகம் வேலை வைக்காது, சத்தியமான் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மகேந்திரா நல்லா, கோமதி நல்லாயிருக்கும். மீதி ரொட்டேட்டரை பற்றி நம்ம அதிகம் யூஸ் பண்ணதில்லை ப்ரோ. யூஸ் பண்ணாத பொருளை பற்றி நம்ம வந்து கமெண்டில் நல்லா இருக்கும் எடுங்கன்னு சொல்லி நம்மளால் ஒருத்தர் வந்து எடுத்த தப்பாகக்கூடாது. அதனால் பக்கத்தில் எப்படி இதுவும் ஒரு கஸ்டமர் வேறு கம்பெனி இருந்துச்சுன்னா அதை பற்றி ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டு எடுங்க ப்ரோ. ஆனால் கோமதி சத்தியமான எது ரெண்டில் எது எடுத்தீங்கனாலும் அருமையான கம்பெனி, நல்லா லைஃப் வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது கமெண்ட் அவ்வளோதான் வந்துச்சு. அப்புறம் நாளை அடுத்த கமெண்டில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. வளைச்சி கேட்ட கமெண்ட்டே கேட்காதீங்க ப்ரோ, புதுசாக கேளுங்க ப்ரோ, அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறையா கமெண்ட் வந்து வளைச்சி கேட்குற கமெண்ட்டை கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ப்ரோ. அதனால் வந்து நீங்கள் கேட்குறது எல்லாமே ஒரு கருத்தாக கேளுங்க, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கேளுங்க, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் ப்ரோ. வண்டி வால்வு செக்அப் மட்டும் அடிக்கடிக்க பண்ணாதீங்க, யாரோ சொல்லிட்டு போகிறாங்க. வண்டி வால்வு செக்அப்னா லூஸ் ஆச்சுன்னா அதில் என்ன ஒரு சவுண்டு வரும்னா, வண்டி ஓடிட்டு இருக்கும் போது ஐடியலில் விட்டு பார்த்தீங்கன்னா குடு இன்ஜின்லேருந்து ஒரு சவுண்டு வரும், அதுதான் வால்வு லூஸு. அந்த சவுண்டு வந்தால் மட்டும் வால்வு செக் பண்ணுங்கள், இல்லைனா ஆயில் மாற்றுங்க, ஆயில் ஃபில்டர் மாற்றுங்க, டீசல் ஃபில்டர் மாற்றுங்க, ஏர் ஃபில்டர் மாற்றுங்க. இதோடு நிறுத்தியாங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணாதீங்க, வால்வு செக் பண்ணாதீங்க.
ஆயில் வாங்கி ஊற்றுறதே ஊற்றுறீங்க 1540 நல்ல கொஞ்சம் விலை அதிகமான ஆயிலாக வாங்கி ஊற்றுங்க. இந்த கம்பெனின்னு சொல்லல, எந்த ஆயில் வாங்கி ஊற்றினாலும் ரொம்ப லோ குவாலிட்டி ஆயில் போகாதீங்க, கொஞ்சம் திடமான ஆயிலாக வாங்கி ஊற்றுங்க. இன்ஜின் நல்ல லைஃப் இருக்கும் ப்ரோ. ஓகே நண்பா, இன்னைக்கு வீடியோவோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நல்ல பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீடியோவில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். தவறு இருந்தாலும் சொல்லுங்கள், மன்னித்துக்காங்க. தப்பு ஏதாவது பேசி இருந்தாலும் சொல்லுங்கள், மன்னிச்சுக்காங்க. மித்தபடிக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் ப்ரோ. ஒரு வண்டினா இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு ஒரு தாட்டில் இருக்கிறேன். அது மாதிரி தான் நானும் ஆசைப்படுவேன். உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ, நீங்கள் சொல்கிறதுனால தான் இதெல்லாம் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்டில் என்ன ப்ரோ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணல அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குற பிரதர்களுக்கு மட்டும் நான் கமெண்ட் பண்ணுறேன் ப்ரோ. சும்மா நார்மலாக ஒரு ஃபீட்பேக் இருக்கிற கஸ்டமர் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை கொடுத்துட்றேன். அதனால் எனக்கு என்ன ப்ரோ ரிப்ளையோ பண்ணலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அதை வந்து என்னோட கமெண்டில் கிளியராக சொல்ல முடியலனா தான் இதை சொல்லணும்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் கொடுக்க முடியும் ப்ரோ. பாய், டேக்கர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.